பார்த்தீங்களா, தண்ணி அடிக்கிற குழா மொதற்கொண்டு இந்த மாதிரி தான் முன்னாடிலாம் தெருவுக்கு தெருவே தண்ணி குழா இருக்கும். அதில் தான் அடித்து பானையில் எடுத்துகிட்டு போய் இது பண்ணுவாங்க குடத்துல. இப்போ தான் வந்து இந்த திருக்குனா தண்ணி வர குழா, அப்போல்லாம் அடிப்பைப்பு குழா தான். அந்த அந்த இதெல்லாம் கூட செட்டை அப்படி தனித்தனியாக வச்சுருந்தாங்க. அப்புறம் நிறையா இந்த ரிங்ஸ் போட்டு விளாட்றது, அப்புறம் கேம்ஸு அத்தனை கேம்ஸு, உட்காந்து விளையாடுற கேம்ஸ் அவ்வளோ இருக்குது. இதை பார்த்தீங்களா, இந்த பேட்மேன் மாதிரி அந்த இது ஈகிள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. என் பொண்ணு எடுத்து காமிச்சிட்டு இருந்துச்சு. ஐயோ, எனக்கு அதை பார்த்தோன்னே பயங்கர செம்மையாக இருந்தது. ஈகிள் டவரோட அதை ஈகிளையும் சேர்த்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எல்லாம் அவ்வளோ ப்ரிட்டியாக சின்ன சின்னதாக இருந்தாலும் அவ்வளோ ப்ரிட்டியாக க்யூட்டாக இருந்தது. இதெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என் பிள்ளைங்க வந்து சரி பீச்சுக்கு போகலான்னுச்சிங்களா. சரி அந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நேராக கிளம்பி தரங்கம்படி போயிட்டு உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தோம். உள்ளெல்லாம் போய் ஆடலை, நனையலை, எதுவும் பண்ணலை. உட்காந்து சும்மா காற்று வாங்கிட்டு இருந்தோம். நல்லா காற்று வந்துச்சு. இது கூட இப்போ இந்த புதன்கிழமை போனதான் பாருங்கள். இங்கே நாங்கள் 4:30 மணிக்கு மேலே கிளம்புனோமா. 4:30 மணிக்கு மேலே கிளம்பி அங்கே போகிறதுக்கே 5:45 ஆகிடுச்சு. அன்றைக்கி ஃபுல்லாக காலையிலேருந்து ஒரே டூர் மாதிரி தான் இருந்தது. காலையில் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் மதியத்துக்கு மேலே தான் அங்கே லாங் டிஸ்டன்ஸ் கோயில் போயிருந்தோமா. அங்கேருந்து வந்து இந்த ஸ்டேஷ்னரி ஷாப் போனோமா. அப்புறம் ஸ்டேஷ்னரி ஷாப்லேருந்து இங்கே பீச்சுக்கு போயிட்டோமா. ஒரே ஃபன்னு தான். அந்த டே ஃபுல்லாக ட்ரிப்பாகவே போயிடுதா. இப்போ பசங்களுக்கும் அந்த மாதிரி ஜாலியாக இருக்கும். ஏன்னா நாள் ஃபுல்லாக இப்போ நம்ம வேறு எங்கேயும் வெளில கூப்பிட்டு போகல அப்படிங்கிறதும் கொஞ்சம் வந்து குறையும் தான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து என் பிள்ளைங்க வெளில போகணுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து வெளில போன மாதிரியே கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன்னா அப்போ தெரியல, ஒரே சிரிப்பாக வருது போங்க. கடல் பாருங்களா, வெறும் நுரை அவ்வளோ அழகாக இருந்தது. ஒரு இடத்துல தண்ணி இந்த மாதிரி சொண்டு வந்துட்டு இருந்தது. இந்த அந்த இது நடந்து போகிறது இருக்குல்ல, இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் நடந்து போனோம். பீச் வாக்கிங் மாதிரி இருக்கட்டும்னு நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து அந்த போர்ட்டை பார்த்தா அது அங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. அதுக்கு பேரே வந்து அந்த ஃப்ரெஞ்ச் போர்ட்டு தான், அது பில்டிங் பேரே சொல்லுவாங்க. தரங்கம்பாடியில் இருக்கிற பில்டிங்கு. அங்கே அந்த இது பீரங்கி அது இதுன்னு எல்லாம்